ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம தேட்டரில் வெளிவந்த நிறமாறும் உலகில் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு 4 கதைகளை கொண்ட ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி அவங்க அம்மாவோட சண்டை போட்டு ரயிலில் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுறாரு. ரயிலில் டிக்கெட் பரிசோதகராக யோகி பாபு வராங்க. இப்போது ஹீரோயின் எதுக்காக வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அம்மா தன்னோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஒரு 4 கதை சொல்கிறாரு. இந்த 4 கதையை சொல்லி ஹீரோயினுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லிகிட்டே இருக்கார். அந்த 4 கதைகள் என்ன, இதை கேட்டோடனே ஹீரோயினு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மாவோட போனாங்களா இல்லையா, இறுதியில் என்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த 4 கதைகளும் இந்த உலகத்தில் அம்மா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு டைரக்டர். அதுவும் குறிப்பாக பாரதிதாசன் வடிவக்கரசி இவங்க 2 பேர்த்துடைய கதைகள் இருக்கும். தன்னுடைய மகன்களால் கைவிடப்பட்டு அவங்க அந்த கடைசி காலத்தில் இருப்பாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப ஃபீல் குட் ஆகுது. ஏன்னா பார்க்கும்போது என்னடா இது, என்னையா ஓ அப்பா பயங்கரமாக இருக்குது சே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிது. அதேமாதிரி அடுத்தடுத்த கதைகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லா கதைகளும் ஒரே பாயிண்ட் தான், அம்மா தான். அந்த உலகத்தில் அம்மா இல்லைன்னா எதுவுமே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு டைரக்டர் நச்சுன்னு நிறையா கருத்துக்களை சொல்லியிருக்காரு. சண்டி ஒரு ஆட்டோ டிரைவராக வருவார், அவங்களுடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி நட்டி நடராஜன் அவங்க அம்மா அப்படின்ட்டு அது மாதிரியான தொழிலை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்க அப்படியே அவங்க அம்மா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர், இப்படி எல்லா கேரக்டரும் சிறப்பாக எழுதி எடுத்திருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக்கோட சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே எல்லாமே ரொம்ப சோகமாக இருக்குது. படமே ஷேடோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் அல்ற காட்சி தான் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கலகலப்பாக அப்படியே அம்மானு அப்படி பண்ணுறாங்கப்பா, ஒரு பாசிட்டிவ் காட்சிகள் எதுவுமே இல்லை. அதனால் அதுவே இந்த படத்துக்கு ஒரு மைனஸாகவே இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது நம்மளை கொஞ்சமாச்சும் நல்லா இம்ப்ரெசிவ் பண்ணணும், ஒரு கலகலப்பாக இருக்கிற மாதிரி பண்ணணும், பாசிட்டிவ் காட்சிகளாக வரணும். ஆனால் இங்கே அது இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு உண்டான பிரச்சனைகள் அப்படியே சோகமாக அழுது புலம்பி இந்த கதை பார்த்து பழக்கப்பட்ட கதை மாதிரியே தான் இருக்குது. ஏன்னா இது மாதிரியான கதைகள் ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. இருந்தாலும் சொல்லப்பட்ட விதம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லியிருக்கலாம், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே அது இல்லை. பார்த்து பழக்கப்பட்ட அதே கதைகள் அதே சோகம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. என்ன சோகமாக இருந்தாலும் அதுதான் உண்மை, அப்படியே ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சும்மா இருக்காங்க. இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.